வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணவே கூடாத 2 டயட்டை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த 2 விதமான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்ணணும், அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல் டயட் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடாம இருந்து தண்ணி மட்டும் குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தண்ணி மட்டும் குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணலான்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதல் 1 நாள் 2 நாளில் ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி ஆகிறதுக்கும் உங்களுக்கு டயர்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தண்ணி மட்டும் குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு வந்து எல்லா விதமான நியூட்ரிஷனும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே புரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி நான்வெஜ் ஃபுட் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் வேணும்னா கரெக்டாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து உங்களோட எண்ட் ரிசல்ட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ஃபுட் எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடம்புல வந்து பேட் ஸ்மெல் வர்றதுக்கு, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், பாடி ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி தொந்தரவுலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உடம்புக்கு வந்து புரோட்டீன் தேவை தான், அதை நம்ம சரியான அளவு கொடுத்தா போதும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலையுமே இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் புரோட்டீன் எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து தேவையில்லாத தொந்தரவு தான் கொண்டு வந்து விடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு வந்து மற்ற நியூட்ரிஷனும் நம்ம கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஓகே, எனக்கு இப்போ புரியுது. நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எடுத்துக்கிற உணவில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸும் இருக்கணும், புரோட்டீனும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும், அதில் கேலரி வந்து கம்மியாக இருக்கணும். பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அப்படின்னா 40% கார்போஹைட்ரேட் இருக்கணும், அதில் 25 கிராம் வந்து ஃபைபர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் புரோட்டீன் 30% மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். இது வெஜ் புரோட்டீனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் ஃபேட், குட் ஃபேட் இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் லெஸ் சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் வந்து சரியான அளவு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சரியான அளவு கேலரி, சரியான அளவு நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கும் போது தான் உங்கள் உடம்புக்கு வந்து எல்லா விதமான நியூட்ரிஷனும் கரெக்டாக கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். ஓகே, எனக்கு இது வந்து கிளியராக புரியுது, என்னால் இந்த மாதிரி டெய்லி பேஸில் எடுத்துக்க முடியாது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்மளோட இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். இதில் உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் கேலரியும் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஷேக் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு 250 கேலரி தான் இது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் ஹெல்த்தி வேல வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், நான் என் ரிசல்ட்ஸ் எடுத்து என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.